எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீக்லி அனி எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீக்லி அனாலிசிஸில் கணிச்ச மாதிரியே நிஃப்டி வந்து ஒரு ஹியூஜ் கேப் அப்பில் இன்னைக்கு ஓப்பன் ஆகி ஒரு பிரேக் அவுட் ஆகி நிற்குது. இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இந்த இடத்துல ஹியூஜ் கேப் அப் ஆகி நிற்குதா? சரி, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஹியர் ஆஃப்டர் அப்சைடு ரைஸ் ஆகுமா, இல்லை இந்த கேப் ஃபில்லிங் நடக்குமா? மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் கேப் அப் ஆயிருக்கா? ஸோ இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்குமா ஆர் ரீடெஸ்டிங் நடக்குமா? இது ரெண்டுமே வந்து நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு. இந்த ஹியூஜ் கேப் இருக்கு இல்லையா, நான் ஒரு ஹியூஜ் கேப்புக்கு அப்புறம் இந்த இடத்துல எல்லாருமே பை சைடு போவாங்க. ஆனால் மார்க்கெட்டு அகைன் கீழே ஃபால் ஆகும். இந்த கேப் ஃபில்லிங் வந்து எது வரைக்கும் நடக்கலாம்னா, இந்த ப்ரீவியஸாக நமக்கு வந்து நிஃப்டி 23,800 850 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்திருக்கு. ஓகே, இந்த சப்போர்ட் ஈக்குவலா மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கலாம். கேப் ஃபில்லிங் நடந்து அகைன் இந்த பிரேக் அவுட் மேலே ரைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஷுவர் பிரேக் அவுட்டாக இருக்கும். ரைட் நோ ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த இடத்துல பாருங்க டோஜி மாதிரி இருக்குதா? இந்த டோஜியோட ஹைட்டும் நம்ம இன்னைக்கு வந்து மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆன உடனே நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோதான். அப்சைடில் 24,315 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து 25,350 மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து கிட்டத்தட்ட 25,220 எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் சரி மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கரெக்ஷன் வந்துச்சுன்னா நல்லதுன்னே எடுத்துக்கலாம். அப் டு 23,950 ஆர் 23,900 இது வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அகெயின் மார்க்கெட் மேலே போகும்போது தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்டாக இருக்கும். ஓகே, இதே போல் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டிலையும் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நிற்கிது பாருங்கள். ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆயிருக்கு. இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழே ஃபால் ஆயிருக்கு. இப்போவும் மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் அப்பாக இருந்தால் கூட எங்கே வந்து நிற்கிது பாருங்கள், கரெக்டாக இந்த ஜோனில் வந்து நிற்குதா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து பேங்க் நிஃப்டியும் நிற்கிது. ஸோ மார்க்கெட் வந்து நாளை மறுநாள் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து வரலாம். ஆர் இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் வந்து இருக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்குன்னு இந்த லெவல்ஸ் வந்து கவனிச்சுக்கோங்க. 52,600க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். இதே நிஃப்டி வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருச்சு, பட் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டுங்கிறது பேங்க் நிஃப்டி 52,600க்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரிவர்சல் வந்து நடக்கும். இதில் முக்கியமாக நம்ம எந்தெந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், பேங்கிங் செக்டார்லேயே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேங்கிங்கில் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸில் வந்து பாருங்கள், இந்த இடத்துல சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குது. இதுவும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே நேரம் ஐடி செக்டாரில் செகண்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஐடி ஒவ்வொரு நான் வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன், மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி ஜோனில் வந்து நிற்குது அப்படின்ட்டு. ரியாலிட்டி செக்டார் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் பாட்டம் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகி நிற்குது. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் லைவ் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து December 4th இருக்கும். அண்ட் ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் December 4th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து December 8th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் வந்து பார்க்கலாம். லாரஸ் லேப்ஸ் இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கான். ஸோ ஸ்ட்ராங்கான அப்சைட் ரிவர்சல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே போல் ராம்கோ சிமெண்ட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் வந்த சைடுவேஸ் மார்க்கெட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்பயும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்டு, தேர்டு வந்து நாகரி. இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டாக்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அண்டு பிஇஎல் இந்த ஸ்டாக்லேயும் நோட் பண்ணி பாருங்கள். கிளியர் சைடுவேஸ் மார்க்கெட்டு அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, அண்டு இதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது விப்ரோ. இது ஒரு ஐடி ஸ்டாக்ஸு. நாளைக்கு பர்டிகுலராக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கிறவங்க இந்த பாட்டம் அவுட் ட்ரெண்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது 550லேருந்து 555 560 இந்த ஜோனுக்கு வந்தால் மட்டும் ஒரு ஸ்விங் ட்ரேடர்கள் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் தொடர்ந்து 6000 ரீச் ஆனது. மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. பட் இதை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, இது வரைக்கும் நடந்த சைடுவேஸ் மார்க்கெட், லாஸ்ட் வீக் நடந்த சைடுவேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது அடுத்து எங்கே வந்து கரெக்டாக நிற்கும், இங்கேருந்து வரக்கூடிய இந்த ட்ரெண்டில் அடுத்து நிற்கும். கரெக்டாக இங்கே பிரேக் அவுட் ஆகி இங்கே வந்து நிற்குது பாருங்கள், இந்த ஜோனில் வந்து நிற்குதா. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இது. அப்போது க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த சப்போர்ட்டில் இருந்து கூட அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து நம்ம இங்கேருந்து இந்த சைடுவேஸ்லேயும் போட்டு பாருங்கள். ஸோ ரெண்டு இடமும் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் மீட் ஆகுதா. இப்போ இந்த சப்போர்ட் பாயிண்ட் வந்து என்ன, 5840. ஓகே, மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது இந்த லெவல் பர்டிகுலர் லெவலில் இருந்து அப்சைடு வந்து திரும்பலாம். ஏன்னா இது வந்து ஒரு லைக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரைட் நோ அப்ஸ் அண்ட் டவுன் ஃப்ரீக்வெண்டாக நடக்குது பாருங்க, தெரியுதா. ஸோ திரும்பவும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். 5840க்கு பிலோவில் ஒரு 1 hour கேண்டிலோ அட்லீஸ்ட் ஒரு 30 minutes கேண்டிலோ பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அப் டு 5840 வந்து பெஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் லெவல்ஸை வந்து நோட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ், அதனுடைய ட்ரெண்ட் அப்டேட், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு தேவையானதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.